ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நான் முந்தா நேற்று முளைகட்ட வச்ச பச்சை பயிர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா முளைகட்டி வந்திருக்கு. சரி, கொஞ்சம் எடுத்து நம்ம கீரை மாதிரி க்ரோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் டிஷ்யூ போட்டுட்டு தான் நான் செட் பண்ணுவேன். எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுவேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். அண்ட் எங்கள் வீட்டில் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி பயிரை முளைகட்டி சாப்பிடுவோம். பச்சையாக சாப்பிட இங்கே யாருக்குமே பிடிக்காது. அதனால தேங்காய் வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். அதை மூடி வச்சு தான் வேக வைப்போம். ஸ்பாட்டட் க்ரீன் கிராம்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைபர் கண்டென்ட். இந்த கிளைமேட்டுக்கு நம்ம கீரை வகைகள் அவ்வளோவா எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட் கூட. நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் இருந்து கிடைக்கும். ஸோ மந்த்லி ட்வைஸ் நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய துளசி. இது ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. நல்லா வளர்ந்து வந்தது, என்னாச்சும் தெரியல. இதுக்குள்ளே ஒரு குட்டி பூச்சி இருக்குது. அதை நான் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பூச்சி போகிறதுக்கு என்ன பண்ணுறோன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த ஒரு குட்டி பூவாங்குருந்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிற ஒரு செடி இது. இதை நான் இதில் வச்சு பார்த்தேன். பார்க்கும்போது அந்த பூச்சியாக என்னன்னு தெரியல, அந்த லீஃப் ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்குது. சரி, இந்த மண்ணில் கொஞ்சம் மஞ்சள் தூளெல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு. இவ்வளோ மண்ணை நம்ம தூக்கி போட முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் சங்குப்பூ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஒரு 8 சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3rd டேலேயே இதில் நல்லா க்ரோத் வர ஆரம்பிச்சுது. அந்த சங்குப்பூட சீட் பார்த்திங்கன்னா லைட்டாக முளைகட்டி வெளியில் வந்திருக்கு. இந்த பூச்சி தான் நான் சொன்னது. இந்த ஷெல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப குட்டியுண்டு. இதானா எல்லாம் சாப்பிடுது போல் இருக்குது. இந்த செடி வளருமா என்னன்னு தெரியல. நம்ம முளைகட்டின கீரை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூவில் நம்ம நல்லா க்ரோ பண்ணலாம். இது மட்டும் இல்லை, வெந்தயம் அப்புறம் கடுகு இதெல்லாமே நம்ம இந்த மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே டிஷ்யூ போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா நல்லா க்ரோ ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸ்டே டியூன்ட்.